படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு புடி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெந்தயம். இதை கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ரோட்டு ஓரங்களில் சாதாரணமாக படர்ந்துருக்கும் இந்த இலையை அவ்வளோ லேசாக நினச்சிடாதீங்க. இதை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி மாவாக ரெடி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் கலந்து தோசை ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு, புளி, மிளகாய், வெங்காயம், பூண்டு வச்சு சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். புற வேலியோரங்களில் படர்ந்திருக்க இந்த முடக்கத்தான் இலையில் அதிக அளவு விட்டமின்களும் தாது உப்புக்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வாத பித்த நோய்களுக்கு இது நல்ல தீர்வாக அமைஞ்சிருக்கு. இது மலச்சிக்கல், மூல நோய், வாய்வு தொல்லை இது எல்லாத்தையுமே நீக்க வல்லது. தோசத்தினால ஏற்படுற தலைபாரம் கூட இந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா தலைபாரமும் குறையுது. இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த இலையை சாலை ஓரத்தில் விற்கிற பாட்டிக்கிட்ட பேரம் பேசாமல் தோசை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த இலையை விற்கிற பாட்டியை போல் நீங்களும் 100 வயசு வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக இருப்பீங்க.